ஆண்டவருடைய உன்னத நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு மீதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்றார். ஏனால் தேசம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த தேசத்திற்காக திறப்பிலே நிற்க அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனை காணேன் என்கிற கதறுகிற ஆண்டவருடைய சத்தம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கும்போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கதறுகிற ஆண்டவருடைய சத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் தேசத்தை அழிக்க வேண்டும்? ஆண்டவர் படைத்த தேசம் அல்லவா? ஆண்டவர் படைத்த மனுக்குலம் அல்லவா? ஏன் இந்த தேசத்தை அவர் அழிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படிக்கும்போது, ஓசியா 4, 1, 2, 3 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தின் குடிகளோடு தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. அது ஏனென்றால் தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவில்லை, பொய்யாணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேருகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவருடைய கோபாக்கினை இந்த தேசத்தின் மீது இறங்குகிறது? ஏன் ஆண்டவர் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணினேன் கதறுகிற ஆண்டவருடைய சத்தம் ஏன் என்றால், தேசத்திலே அநீதிகள் பெருகிவிட்டது, தேசத்தில் அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, பொய் சொல்லுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், மனிதனுடைய அக்கிரமம் பூமி இதிலே பெருகிவிட்டது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேர்ந்திருக்கிறது. எங்கும் உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதியை தேடுகிறவன் இல்லை, நீதியை பேசுகிறவன் இல்லை. இந்த தேசம் சாபத்தால், அநீதியால், பாவத்தால் நிறைந்திருக்கிறது. ஆகவே இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன். ஆகவே இந்த ஜனங்களை அழிவினின்று மீட்டு ரட்சிக்கும்படியாக ஒருவரை தேடுகிறேன். ஒரே நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னேன், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்கிற அது ஆண்டவருடைய சத்தம். தகப்பனே, இந்த கடைசி நாட்களிலே எங்களை நீர் திறப்பிலே நிற்கும்படியாக அழைத்திருக்கிறீர், தெரிந்தெடுத்திருக்கிறீர், பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக வேளையில் நாங்கள் கடமை கிறிஸ்தவர்களாய் கடமைக்காய் ஆராதித்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நாட்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய இதயத்தின் ஏக்கத்தை, விருப்பத்தை நாங்கள் அறிந்தவர்களாக ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்தியை விளக்கக்கூடிய ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து சொல்வோம். ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, தேசமெங்கும் வாழும் ஜனங்களே,
ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாய், ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாய். ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. இயேசு இன்றி ரட்சிப்பில்லையே, அறிவிப்பது அறிந்தோர் கடமையே. இயேசு இன்றி ரட்சிப்பில்லையே, அறிவிப்பது அறிந்தோர் கடமையே. ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமாய். ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. என் ஜனத்தின் அழிவை காண்பேனோ, எஸ்தர் போன்று திறப்பி நிற்பேனோ. என் ஜனத்தின் அழிவை காண்பேனோ, எஸ்தர் போன்று திறப்பில் நிற்பேனோ. ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமா. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. ஆயிரம் ஆயிரம் ஊழியர் போகட்டும், அவர்களை நம் கரங்கள் அனுப்பட்டும். ஆயிரம் ஆயிரம் ஊழியர் போகட்டும், அவர்களை நம் கரங்கள் அனுப்பட்டும். ரட்சிப்பை உயர்த்தி கூட இரண்டாம் வருகை துரிதமா. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பன்மடங்கை திரும்ப கிடைத்திடும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பன்மடங்கை திரும்ப கிடைத்திடும். ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமா. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. தேசமெங்கும் வாழும் ஜனங்களே, ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமா. ரட்சிப்பை உயர்த்தி கூற இரண்டாம் வருகை துரிதமா. ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே, ஒன்று கூடுவோம் தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கதறுகிற ஆண்டவருடைய சத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இன்றைக்கு உலகத்திலே எங்கு பார்த்தாலும் மக்கள் சுவிசேஷ பாரமற்றவர்களாக, ஜெப தரிசனமற்றவர்களாக, ஆண்டவருக்காய் செயல்படுகிற மக்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள். திறப்பிலே நிற்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே நாம் படிக்கும்போது அநேகர் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று மன்றாடி இருக்கின்றார்கள். திறப்பிலே நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தை மீட்டு ரட்சியும் என்று கதறி இருக்கின்றார்கள். அநேக வேளையிலே கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். பாருங்கள், முதலாவதாக தேசத்திற்காக திறப்பிலே நின்ற ஒரு ஆபிரகாம். ஆண்டவர் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும்படியாக தீர்மானிக்கின்றார். அதனுடைய அக்கிரமம், அதனுடைய கூக்குரல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இப்ப எட்டினபடியினாலே இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான காரியங்களை செய்தபடியினாலே அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை அழிக்க ஆண்டவர் முன் வருகிறான். ஆனால் நீதிமானாகி ஆபிரகாமினே, என் பிள்ளையினிடத்திலே நான் அதை மறைப்பேனோ என்று சொல்லி ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் அதை வெளிப்படுத்தின போது ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, நீதிமானோடு துன்மார்க்கனோடு நீதிமானை நீர் அழிப்பீரோ? ஆண்டவரே, இந்த தேசத்திலே, இந்த பட்டணத்திலே 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை மகனே, 50 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை நான் அழிப்பதில்லை. ஆண்டவரே, உமக்கு கோபம் வராதிருப்பதாக. 45 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? இல்லை, 40 நீதிமான்கள், 30, 20 என்று சொல்லி 10 நீதிமான்கள் வரை அவர் கெஞ்சி கேட்கின்றார்.
6 முறை ஆண்டவரிடத்தில் திரும்ப திரும்ப கேட்கிறார். 50 நீதிமான்கள், 45 நீதிமான்கள், 40 நீதிமான்கள், 30, 20, 10 நீதிமான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பட்டணம் காப்பாற்றப்பட வேண்டுமே, பட்டணத்து ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி ஒரு ஆபிரகாம் தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் அக்கிரமத்தினால், பாவத்தினால், சாபத்தினால், அநீதியால், விபச்சாரத்தால், வேசித்தனத்தால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேசத்தின் குடிகளோடு தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்தில் உண்மை இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஓ, இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே ஒரு ஆபிரகாமை போல திறப்பிலே நின்று கெஞ்சி ஜெபிக்க வேண்டிய ஆட்கள் தேவை. தேவ சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கக்கூடியவர்கள் தேவை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு ஆபிரகாம் தம்முடைய அந்த பட்டணத்து மக்களுக்காக திறப்பிலே நின்றது போல நீங்களும் நானும் திறப்பிலே நின்று ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது திறப்பிலே நின்ற ஒரு மோசே. பாருங்கள், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 10, 32, 33 வசனங்களை படிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகவே இவர்களை நான் அழிக்காமல் விட்டுவிட மாட்டேன். இவர்கள் மேல் என் கோபம் மூளவும் நான் இவர்களை அழித்துவிடவும் நீ என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட இந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் மிகவும் வேதனைப்படுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நன்றியில்லாத ஜனங்கள், என்னை மறுதலித்தவர்கள், என்னை விட்டு தூரம் சென்று விடார்கள். ஆகவே இவர்களை நான் அழிக்காமல் விட மாட்டேன். இவர்கள் மேலே என் கோபம் மூழுகிறது. ஆகவே நீ என்னை விட்டுடு மோசே, நான் உன்னை அழிக்க மாட்டேன், உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறான். தன்னலமற்ற ஒரு மோசே, தன்னலமற்ற ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அழிக்க மாட்டேன், உன்னை நான் ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், நீ என்ன விட்டுரு, ஆனா அந்த ஜனங்களைத்தான் நான் அழிக்க போகிறேன். தன்னலமற்ற ஒரு மோசே. நான் மாத்திரமல்ல, என் குடும்பம் மாத்திரமல்ல, என் ஜனம் வாழணும், என் ஜனம் அழியக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள் கெட்டு போயிடக்கூடாது. இதற்காகவா நீர் கானானுக்கு நீர் வாக்கு கொடுத்தீர், கானானை கொடுப்பேன் என்று இதற்காக நீர் வாக்கு கொடுத்தீர். உம்முடைய தாசன் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நீ நினைத்தருளும், இந்த ஜனத்தை நான் இவனமாக ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே என்று சொல்லி ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று கெஞ்சுகிறான் ஒரு மோசே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமம் 32:8 சொல்லுகிறார், நான் விதித்த வழிகளை சீக்கிரமாய் விட்டு இந்த ஜனங்கள் விலகி போனார்கள். நான் இந்த ஜனங்களுக்கு நியமித்திருந்த வழிகள், நான் அவர்களுக்கு வைத்த பிரமாணங்கள், என்னுடைய கற்பனைகளை விட்டு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம சீக்கிரமாக என்னை விட்டு விலகி போனார்கள் என்று ஆண்டவர் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். 32:10 சொல்லுகிறார், என் கோபம் இவர்கள் மேல் மூழுகிறது. ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கக்கூடிய மோசேக்கள் தேவை. தேவனுடைய கோபாக்கினை இந்த தேசத்தின் மீது பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே எங்கும் சுவர் திறப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த சுவரை அடைப்பதற்கு சாத்தான் இன்றைக்கு உடைப்புகளை ஏற்படுத்தி, திருச்சபைகளிலே உடைப்புகளை ஏற்படுத்தி, கிறிஸ்தவ குடும்பங்களிலே உடைப்புகளை ஏற்படுத்தி, தேவனுடைய பிரசன்னத்தை இழக்கச் செய்து, ஆவியானவருடைய நடத்துதலை இழக்கச் செய்து, அநேக குடும்பங்களை இன்றைக்கு உடைத்து சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்றான். அவைகளை திறப்பிலே நிற்கக்கூடியவர்கள் தேவை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே திறப்பிலே நிற்கிறான். மாத்திரமல்ல, இந்த ஜனங்களுக்காக அவன் கெஞ்சி பிரார்த்தனை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 32:32 சொல்லுகிறது, ஆகிலும் தேவரீருடைய பாவத்தை மன்னித்தருளுமானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று கேட்கிறான். என்ன சொல்ற ஆண்டவர்?
ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஒரு விசை நீர் மன்னிக்க கூடுமானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறான். ஹல்லேலூயா. ஜனத்திற்காக போய் கெஞ்சுகிறான். நன்றியற்ற ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புத செயல்களை கண்டும் அவருடைய வல்லமைகளை அவருடைய மகத்துவங்களை கண்ணார கண்டும் இந்த ஜனங்கள் நன்றியற்றவர்களாய் போய்விட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே அழிவுக்கு நேராய் சென்ற வேளையிலே ஒரு மோசே திறப்பிலே நின்று கெஞ்சுகிறான், கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நீர் பரிதவியும் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு ஒரு விசை நீர் இறங்கி நீர் மன்னித்தருளும், உம்முடைய முற்பிதாக்களாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும், அவர்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சுகிறான். பாருங்கள், இந்த மோசேயினுடைய கெஞ்சுதலை கேட்டு யாத்திராகமம் 33:14 அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். நமக்காய் பரிதபிக்கிற ஒப்பற்ற ஒரு பிரதான ஆசாரியர், ஆண்டவருடைய கோபாக்கினை, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபம் ஜனங்கள் மேல் பற்றி எறிய தீவிரித்த போது ஒரு மோசே திறப்பிலே நின்று ஜெபித்தபடியினாலே, கெஞ்சினபடியினாலே ஆண்டவர் அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறார். அந்த தீங்குக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். அந்த ஜனங்களுக்கு இருந்த அந்த பொல்லாப்பு மாற்றி அமைக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த தேசம் அழிவுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கோபாக்கினை இந்த தேசத்தின் மேல் இறங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்களும் நானும் ஒரு ஆபிரகாமை போல, ஒரு மோசேயை போல திறப்பிலே நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை திருச்சபையிலே அங்கங்களாக வைத்திருக்கின்றார். இந்த பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களிலும் நம்மை சொந்த ஜனங்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறதற்கு நோக்கமே நீங்களும் நானும் திறப்பிலே நிற்க வேண்டும், திறப்பிலே நிற்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் பாருங்கள், அடுத்தொரு மனிதன், திறப்பிலே நின்ற ஒரு மாமனிதன், எலியா என்கிற தேவ மனிதன். பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:21 பார்க்கும்போது இங்கே ஜனங்களுக்காக வைராக்கியமாக ஒரு மனிதன், யெகோவா தேவன் மெய்யான கர்த்தர் என்பதை நிரூபிக்கும்படியாக திறப்பிலே நிற்கின்றார் ஒரு மனிதன், எலியா என்கிற தேவ மனிதன். அவர் கேட்கிறார் 1 ராஜாக்கள் 18:21 நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி வாழ் நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஆண்டவர் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அவன் நடத்தி கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, ஜனங்கள் ஆண்டவரை விட்டு சோரம் போன நாட்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஒரு நாட்களிலே எலியா என்கிற தேவ மனிதனை ஆண்டவர் எழுப்புகின்றார். ஜனங்கள் அநேகர் போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பாகாலையும் பின்பற்றி ஜீவனுள்ள யெகோவா தெய்வத்தையும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இந்த வேளைகளிலே தான் எலியா சொல்லுகிறார், எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இந்த நாட்களிலே ஆகாப் ராஜாவின் மூலமாக எலியாவுக்கு அநேக நெருக்கங்கள் வருகிறது. பல சவால்களை இந்த எலியா ஒரு தனி மனிதனாக சந்திக்கின்றார். 1 ராஜாக்கள் 18:17-18 எலியா கேட்கிற, ஆகாப் எலியாவுடனே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தருடைய கட்டளை விட்டு பாகாலைகளை பின்பற்றின நீயும் உம்முடைய வீட்டாரும் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி இந்த ஆகாப் ராஜாவுக்கு எதிராக நின்று, சவாலாக நின்று எலியா சொல்லுகிறான். பாருங்கள், இஸ்ரவேலிலே ஒரு பெரிய மீட்பை ஏற்படுத்தும்படியாக
ஜனங்களை நல்வழிப்படுத்தும்படியாக எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் சவால் விடுகிறார். எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடப்பீர்கள். பாருங்க, இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஆகாப் கேட்கிறான், நீ இஸ்ரவேலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய், ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறான். அதை கண்டு ராஜாவை கண்டு எலியா கலங்கிரல. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலை கலங்க பண்ணினது நான் அல்ல, ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு பாகால்களை பின்பற்ற செய்ய நீயும் உன் வீட்டாருமே இஸ்ரவேலரை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு வாழ்வுக்கு நேராய் கடந்து வருகிறான். எலியா ஒரு தனி மனிதனாய் நின்று யார் மெய்யான கடவுள் என்பதை இன்றைக்கு நிறுவனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள். எலியா ஒரு தனி மனிதன் இன்றைக்கு கர்த்தர் தெய்வம் என்பதை நிறுவனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலி செலுத்தும்படியாய் சொல்லுகிறான். முதலாவது நீங்கள் ஒரு காளையை கொண்டு வந்து அதை பலி செலுத்தும்படியான ஆயத்தங்களை செய்து உங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். வானத்தில் இருந்து அக்கினியால் உத்தரவு கொடுத்து எந்த ஒரு தெய்வம் அந்த பலியை பட்சிக்கிறதோ அது அவரே மெய்யான தேவன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், பாகால் தீர்க்கதரிசிகள் விறகுகளை அடுக்கி ஒரு காளையை கொண்டு வந்து எல்லா ஆயத்தங்களையும் செய்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். மதியான நேரமாகிவிட்டது, எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. பலி அப்படியே இருக்கிறது. மாலையிலே அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே எலியா சொல்றாங்க, இனி நீங்க பலி செலுத்துங்கய்யா என்று சொல்லி எலியா அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே விறகு கட்டைகளை அடுக்கி அங்கே ஒரு காளையை கொண்டு வந்து அதை சந்து சந்தாக துண்டித்து அந்த பலி செலுத்தும்படியான எல்லா ஆயத்தங்களையும் செய்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆண்டவரே, இஸ்ரவேலிலே நீர் மெய்யான ஆண்டவர் என்பதை, இரட்சகர் என்பதையும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் என்றைக்கு என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் என்று சொல்லி எலியா ஜீவனுள்ள இரட்சகரை நோக்கி பிரார்த்தனை செய்கிறான், விண்ணப்பம் செய்கிறான். நடந்தது என்ன? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலி முழுவதையும் அந்த வாய்க்கால் முழுவதையும் பட்சித்து போட்டது. பாகால் தீர்க்கதரிசிகள் விரட்டி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு எலியா கர்த்தரே தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக, ஒரு ஆகாப் ராஜாவுக்கு எதிராக நின்று ஒரு தனி மனிதனாக திறப்பிலே நின்று போராடுகின்றார். இன்றைக்கு சவால்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே நாங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறோம். உலக மனிதர்களால் பல சவால்கள், அரசாங்கத்தால் பல சவால்கள், சாத்தான் பல சவால்களை நமக்கு கொண்டு வருகிறான். சில வேளைகளிலே உங்களை என்னையும் பார்த்து நீ தேசத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிற ஆகாப் எலியாவை நோக்கி சொன்னது போல கலக்கமான சில செய்திகள் வருகிறது. கலங்கி விடாதிருங்கள். நீங்கள் நானும் சவால்களை சந்திக்க அழைக்கப்பட்ட, சவால்களை சந்திக்க மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். உலகத்தில் இருக்கிற நம்மில் இருக்கிற இயேசு பெரியவர். இங்கே எலியா கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது, கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் இறங்கினது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். கடைசி நாட்களிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு எலியாவை போல வைராக்கியமாய் தேசத்து ஜனங்களை அறியாமையிலிருந்து, இருட்டின் ஆதிக்கத்திலிருந்து, இருளின் ஆதிக்கத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்கு தைரியமாய் சவாலாய் நின்று போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக, இறுதியாக, தேசத்திற்காக திறப்பிலே நின்ற ஒரு எஸ்தர். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்?
என் குலத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? பாருங்கள், ஒரு ராஜ அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ராஜாத்தியாகிய எஸ்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் ஒரு துடிப்பும் ஒரு தாக்கமும் உடையவளாய் சொல்லுகிறார், என் ஜனத்திற்கு வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்திற்கு வருகின்ற அழிவை எப்படி என்னால் சகிக்க முடியும்? 127 நாடுகளிலே இருந்து யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஒரு துஷ்ட ஆமான், ஒரு மொர்தெகாய் தன்னை வணங்காதபடியினாலே, நமஸ்கரிக்காதபடியினாலே, மொர்தெகாய் மாத்திரமல்ல முழு யூத ஜனங்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தவறான ஒரு தாக்கீதை ராஜாவினிடத்திலே கொண்டு வந்து அந்த சட்டத்தை அவன் ஏற்றச் செய்கின்றான். சூசான் நகரத்திலே ஆதார் மாதம் அந்த குறிக்கப்பட்ட நாளிலே யூத ஜனங்கள் அழித்து நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் கலங்கிற்று. அத்தனை யூத ஜனங்களும் கலக்கமுற்றிருக்கிறார்கள். இந்த வேளையிலே தான் மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே வந்து சொல்லுகிறான், இப்படி நம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய பொல்லாப்பு வந்திருக்கின்றது என்று சொல்லி எஸ்தர் சொல்லுகிறார், அப்படியானால் நீங்கள் அத்தனை யூத ஜனங்களையும் ஒன்று சேர்த்து 3 நாட்கள் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள், நானும் ஜெபிப்பேன். இப்படி நான் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்திற்கு செல்லுவேன். நான் செத்தாலும் சாகிறேன். என் ஜனத்திற்கு வரப்போகிற அழிவு, என் ஜகனத்திற்கு வரப்போகிற பொல்லாப்பை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எப்படி சகித்து கொள்ள முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய ஒரு தாக்கம், பெரிய ஒரு பாசம் தன்னுடைய ஜனத்தின் மீது. ஒருவேளை எஸ்தர் நினைக்கலாம், நான் அரண்மனையில் தானே இருக்கிறேன், ராஜாத்தியாகத்தான் இருக்கிறேனே, என் ஜனங்கள் அழிந்து போகட்டும் என்று நினைக்கலாம். அப்படி அல்ல. என் ஜனம், தேவனால் மீட்கப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவருடைய ஆத்துமா எவ்வளவு விலையேறப்பட்டது. என் குலத்திற்கு வருகின்ற அழிவை, என் ஜனத்திற்கு வருகின்ற பொல்லாப்பை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் சொல்லுவேன், நான் செத்தாலும் பரவாயில்லை, என் ஜனம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட துடிப்புள்ள எஸ்தர்களை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். தன்னலமற்ற எஸ்தர்களை இன்றைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தங்களுடைய மேன்மைகள், உயர்ந்த பதவிகளை துறந்து கிறிஸ்துவுக்காய் செயல் வீரர்களாய், வீராங்கனைகளாய் நிற்கக்கூடிய எஸ்தர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு தேவை. என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்கரமாய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? தேசத்தில் எங்கும் திறப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசத்தில் எங்கும் சாத்தான் உடைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். சுவரை அடைப்பதற்கு ஒரு மனிதனை தேடினேன், திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிற அந்த கதறுதலின் சத்தத்தை கேட்டு ஒரு எஸ்தராக இன்றைக்கு முன் வருவீர்களா? நடந்தது என்ன? ஒரு எஸ்தருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணம், ஜனங்களுடைய உபவாச பிரார்த்தனையின் மூலமாக எந்த சூசான் நகரம் கலங்கிற்றோ அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. மறுபடியும் சூசான் நகரத்திலே ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. அந்த ஜனங்களுக்கு விடுதலை என்கிற ஒரு நாள் ஒன்று குறிக்கப்பட்டது. அதே சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூசான் நகரத்திலே கட்டளை பிறப்பித்து ஜனங்களை கலங்கடிப்பதற்கு காரணமாயிருந்த ஆமான் கலக்கமுற்றான். அவனுடைய குடும்பமும் அவனும் அழிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, அன்றும் இன்றையும் திருச்சபைக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் ஒருவரும் மீட்பை பெற்றது இல்லை. இந்த கடைசி நாட்களிலே எத்தனையோ ராஜாக்கள் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும், வேதத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்கள்தான் அழிந்து போனார்கள். கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கும் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
ஒரு ஆபிரகாம் அந்த பட்டணத்திற்காக திறப்பிலே நின்று கேட்கிறான், 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ ஆண்டவரே, நீதிமானோடு துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழிப்பீரோ என்று சொல்லி தேவ சமூகத்திலே விழுந்து கடந்து கெஞ்சி கேட்கிறான். ஒரு மோசே தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய வழியை விட்டு தூரம் போன போது, தேவனுடைய கோபாக்கினை நியாய தீர்ப்பு வருகின்ற போது கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறான். ஒரு தன்னலமற்ற ஒரு மனிதனாய், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீங்க அழிப்பீங்கன்னா எம்பேரை கிறுக்கி போடுங்கய்யா, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, என் ஜனம் வாழணும் ஆண்டவரே. தரப்பிலே நின்று கெஞ்சி ஜனங்களுக்கு பெரிய ஒரு மீட்பை ஏற்படுத்தினான் மோசே. ஒரு எலியா, ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணி ஜனங்களை ஜீவனுள்ள தேவனை விட்டு பின்வாங்க செய்து கொண்டிருந்தான். அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்கப்பட்டு போகும்படியாக யெகோவா தேவன் மெய்யான ஆண்டவர் என்பதை அவர் நிரூபணம் செய்கின்றார். திறப்பிலே நின்று போராடுகிறார். எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளோடு குந்தி நடப்பீர்கள், கர்த்தரே தெய்வம் என்பதை ஒரு தனி மனிதன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பாகால் தீர்க்கதரிசிகள் விரட்டி அடிக்கப்படும்படியாய் வல்லமை வெளிப்படுத்தினார். 127 நாடுகளில் இருந்த யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ராஜாவினிடத்திலே தவறான தாக்கீதை ஏற்படுத்தி சட்டத்தை ஏற்படுத்தி ஜனங்களை கலங்க பண்ணின ஒரு ஆமானும் அவனுடைய குடும்பமும் அழிந்து போனது. ஹல்லேலூயா. காரணம், ஒரு எஸ்தருடைய திறப்பின் வாசலின் ஜெபம். அவள் திறப்பிலே நின்று அவள் உபவாசித்து ஜெபத்தோடு நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி துணிந்து சென்றாள். ராஜாவனுடைய கண்களிலே தயவிடைக்க பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அமைக்கிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், சட்டங்களை மாற்றி அமைக்கிற தேவன், அவர் நீதியின் சூரியன். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு கடைசி நாட்களிலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாவத்திலே சாபத்திலே அக்கிரமத்திலே அறியாமை என்கிற இருளில் இருக்கிற மக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திறப்பிலே நின்று ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுதல் செய்வோம். ஓ ஆண்டவரே, இன்றிலிருந்து என் ஜனத்துக்காக என் தேசத்திற்காக நான் திறப்பிலே நிற்பேன் ஆண்டவரே. ஒரு ஆபிரகாமை போல, ஒரு மோசேயை போல, ஒரு எலியாவை போல, தகப்பனே ஒரு எஸ்தரை போல என்னால் இயன்றதை ஆண்டவருக்கு நான் செய்வேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலைகுனிவோர் ஏராளம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலைகுனிவோர் ஏராளம். ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை. சென்னி சிந்தி நேசர் ஜெபித்தா கண்ணை சிந்த ஆளில்லை. சென்னி சிந்தி நேசர் ஜெபித்தா கண்ணை சிந்த ஆளில்லை. ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை. சென்னி சிந்தி நேசர் ஜெபித்தா கண்ணை சிந்த ஆளில்லை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கடைசி நாட்களிலே எங்களை திறப்பிலே நின்று ஜெபிக்க அழைத்திருக்கிறேன். இந்த தேசம் எங்கும் உடைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. சத்துரு இன்றைக்கு உடைப்பை ஏற்படுத்தி திருச்சபைகளுக்குள்ளே நுழைந்து திருச்சபைகளை சிதைத்து, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து குடும்பங்களை சிதைத்து உடைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே,
இந்த திறப்பிலே இந்த உடைப்புகளை நாங்கள் சரி செய்கின்றவர்கள், திறப்பிலே நின்று ஆத்துமாக்களுக்காக, திருச்சபைகளுக்காக, அறியாமை என்கிற இருளில் இருக்கின்ற மக்களுக்காக தேவ கோபத்தை தணிக்கின்றவர்களாக, தேவனுடைய கோபாக்கினைக்கு நாங்கள் மீட்டு எங்கள் ஜனங்களை காப்பாற்றும்படியாய் திறப்பிலே நிற்கின்றவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பேரோடும் ஆவியான தேவன் தொடர்ந்து பேசுவீராக. ஒரு சுவிசேஷ பாரம் எங்கள் மீது, பிள்ளைகள் மேல் வந்து இறங்கட்டும் அப்பா. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உருவாக்கட்டும். திருச்சபை அழிந்து கொண்டிருக்கிறது, திருச்சபைகளை குறித்த ஒரு பாரத்தை தாரும் அப்பா. ஜெப ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன் அப்பா. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் ஆயத்தமாகி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற பணியிலே ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இந்த வசனத்தின் மூலமாக ஆவியான தேவன் தொடர்ந்து எங்கள் ஜனங்களோடு பேசும், தொடர்ந்து செயல்படும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறட்டும். உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் உமக்காய் செயல்படுகிற செயல் வீரர்களாய், வீராங்கனைகளாய், நற்செய்தியாளர்களாய் உலகமெங்கும் புறப்பட்டு சென்று நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கின்றவர்களாய், திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆவியானவர் தொடர்ந்து இந்த வசனத்தின் மூலமாய் பலத்த காரியங்களை செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை கடவர். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் என்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.